சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷேகானில் இருக்கிற கஜனன் மகாராஜுடைய கோவில். இந்த கோவில் வந்து நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தத்த சம்பிரதாயத்தில் வர்ற அம்ச அவதாரம் தான் கஜனன் மகாராஜ். இவரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரித்திராமிரதத்தில் அவர் எப்படி அவதரித்தார், என்ன நோக்கத்துக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், எல்லாமே வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரித்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரித்திரம் படிங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேகானில் இருக்க கஜனன் மகாராஜோடைய கோவிலுக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோங்க. ரொம்ப 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 நீட் அண்ட் க்ளீனான கோவிலுங்க. அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. அவங்க அந்த பக்தர்களை வரவேற்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஷேகானில் வந்து பார்த்திங்கன்னா கஜனன் மகாராஜ் வந்து 1870களிலிருந்து 1880க்குள்ளே பார்த்திங்கன்னா அவரை வந்து பிப்ரவரி மாதம் ஷேகானில் வந்து அவரை வந்து நிறைய பக்தர்கள் பார்க்குறாங்க. அப்போ தான் அவர் வந்து இங்கே ஷேகானில் வந்து அவதரிக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சமாதி அடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8, 1910. அது மட்டும் இல்லாமல் கஜனன் மகாராஜ் பற்றி அவருடைய சரித்திரம் யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்த கவியான தாஸ்கனு மகாராஜ் தான் கஜனன் விஜய் கிரந்த் அப்படின்ற புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கஜனன் மகாராஜோடைய சரித்திரத்தை அவர் தான் எழுதியிருக்காருங்க. இவர் கஜனன் மகாராஜக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவர்கிட்ட இருந்த பக்தர்களில் ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால்ராவ் முகுந்த்ராவ் ஸ்ரீமான் பூட்டி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கபர்தே, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாபா கிட்ட அனுப்பிவிட்டதும் நம்ம ஷேகானில் இருக்கிற கஜனன் மகாராஜ் தாங்க. இப்போ அவருடைய கோவிலுக்குள்ளே நம்ம போகிறோம். கர்ப்ப கிரகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் காட்டுறோம். ஷேகானில் இருக்க கஜனன் மகாராஜுடைய சமாதி வந்து இப்படி தாங்க இருக்கும். இங்கே தாங்க அவருடைய சமாதி இருக்குது. அவருடைய சமாதி இந்த மாதிரி தான் இருக்கும். எங்களால் உள்ள வீடியோ எடுக்க முடியல. அதுக்கடுத்து இந்த கோவிலை விட்டு வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான இடம் இருக்குங்க. அது வந்து நம்ம ஆட்டோவில் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஜனன் மகாராஜ் கோவிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த 4 முக்கியமான இடத்துல ஒரு இடத்துக்கு இப்போ ஆட்டோவில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் அங்கே போகணும். ஏன்னா நம்ம பாபா வந்து பார்த்திங்கன்னா 16 வயசு பாலகனாக வேப்ப மரத்துக்கு அடியில் தோன்றினார். அது மட்டும் இல்லாமல் அக்கல்கோட் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வட்ட விருட்ச மரத்துக்கு கீழே அவர் வந்து உட்காந்துருப்பார். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய தத்தாத்திரேயர் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அத்தி மரத்துக்கு கீழே அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஷேகானில் இருந்த கஜனன் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே தான் அவர் வந்து அவதரிக்கிறாருங்க. இவரை இந்த மரத்துக்கு கீழே தான் பார்க்குறாங்க. இந்த மரத்துக்கு கீழே யார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்கத்லால், அது மட்டும் இல்லாமல் தாமோதர், இவங்க 2 பேரும் தான் ஷேகானில் கஜனன் மகாராஜா பார்க்குறாங்க. அவர் முதல்ல அவர் தோன்றினது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே தாங்க. பாருங்கள் 2 பேர் பார்க்குறாங்களா, பக்கத்தில் வந்து ஷேகானில் அந்த மரத்துக்கு கீழே கஜனன் மகாராஜ் உட்காந்துருக்கார். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மரம். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே தான் நம்மளுடைய கஜனன் மகாராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா கணேஷாவுடைய சொரூபம் சொல்லுவாங்க. அவர் அவதரித்த இடம் இந்த மரத்துக்கு கீழே தாங்க. அவர் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பங்கத்லால் தாமோதர். நம்ம பாபாவுக்கு வந்து ஷாமா மகள்சாபதி எப்படியோ அதுபோல் கஜனன் மகாராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்கத்லாலுன்றவரும் தாமோதரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பங்கத்லால் அவருடைய வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஜனன் மகாராஜ் வந்து பல நாட்கள் வந்து அந்த வீட்டில் தங்கியிருக்காரு. அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த மரத்தை நல்லா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிளஸ்டு மரம். கஜனன் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவதரித்த இடம் இந்த இடம் தான். இந்த மரத்துக்கு கீழே தான் அவர் வந்து 1870 to 80க்குள்ளே அவர் வந்து இங்கே தான் தோன்றுறாரு. மேலே பாருங்கள், கஜனன் மகாராஜ் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு. அங்கே வந்து பங்கத்லாலும் தாமோதர், நான் சொன்னேன் பார்த்தீங்களா பாபாவுக்கு எப்படி ஷியாமா மகள்சாபதியோ அதுபோல் கஜனன் மகாராஜுக்கு பங்கத்லாலும் தாமோதரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே நடந்து போகிறோம். இங்கே நடந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பங்கத்லால், நான் சொல்லியிருந்தேன்ல பங்கத்லாலோடைய வீடு இருக்குங்க. இந்த பங்கத்லால் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஜனன் மகாராஜ் வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்கள் வந்து அவர் வந்து தங்கியிருக்கார் கஜனன் மகாராஜ். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடுங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா கஜனன் மகாராஜுடைய திருவுருவப் படம், அது மட்டும் இல்லாமல் பங்கத்லாலுடைய ஒரு சின்ன ஸ்டாச்சுலாம் வச்சுருப்பாங்க. இதுதான் கஜனன் மகாராஜுடைய படம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்கட்லாலுடைய திருவுருவ சிலை வந்து அங்கே வச்சுருப்பாங்க. நம்ம பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லுவார், நம்மளுடைய கஜனன் மகாராஜா வந்து என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாபா ஷிரடி சாய்நாத் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் பாபா இருந்த காலத்தில் இருந்த ஒரு சத்குரு தான் இந்த கஜனன் மகாராஜ். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கணேஷாவுடைய சொரூபம்னு சொல்லுவாங்க, அம்ச அவதாரம், தத்த பரம்பரையில் வந்த அம்ச அவதாரம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பாபா வந்து 1910 செப்டம்பர் 8 என்ன சொல்லுவார்னா, துவாரகமாயில் என்னுடைய சகோதரன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்பட்டு சொல்லுவார் துவாரகமாயில். அப்படி என்ன அர்த்தம்னா, செப்டம்பர் 8 1910 தான் கஜனன் மகாராஜ் வந்து மகா சமாதி அடைகிறாரு. அன்னைக்கு நாளில் வந்து ஷிரடியில் இருந்த நம்ம பாபா இதை சொல்லுவார். அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் காட்டுறோம்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஜனன் மகாராஜ் வந்து ஒரு பக்தருக்காக 4 பேர்த்தோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இங்கே வாமிட் எடுத்திருப்பாருங்க. இது எல்லாமே நீங்கள் கஜனன் மகாராஜுடைய சரித்திரம் படிச்சிங்கன்னா அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இது கஜனன் மகாராஜ் வந்து வாமிட் எடுத்த இடங்க. அதுக்கடுத்து மறுபடியும் இப்போ ஆட்டோவில் நம்ம போகிறோம். இப்போ பாருங்கள், ஆட்டோவில் போகிறோம், ஆட்டோக்காரர் நமக்கு வழி காட்டுறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம இப்படியே நடந்து போகணும். நடந்து போனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஜனன் மகாராஜ்கிட்ட வந்து ஒரு பக்தர் வருவார். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, மகாராஜ் என்னுடைய குதிரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை குதிரையாக இருக்குது, அது யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்குது, அடங்கவே மாட்டேங்குது, எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் தொந்தரவு இந்த ஊர் மக்களுக்கு பண்ணிக்கிட்டே வந்துடுது, நாங்கள் யாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர் புலம்புவார். அப்போது கஜனன் மகாராஜ் என்ன செய்வார்னா, இந்த இடத்துக்கு வருவார். குதிரையை வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க. இந்த குதிரை கொட்டாய்க்கு வந்து அந்த குதிரைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் படுத்துக்கிடுவார். அவர் படுத்ததுக்கு பிறகு என்ன ஆயிரும்னா, அந்த குதிரை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக அந்த குதிரை இருந்துடும். அதனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க. இங்கே கஜனன் மகாராஜுடைய படம் வச்சுருக்காங்க. அந்த படத்துக்கு கீழே தான் அந்த குதிரை வந்து இருந்துச்சு. அந்த காலத்தில் அந்த குதிரை இருந்துச்சு. அந்த படத்துக்கு வச்சுருக்க இடத்துல தான் குதிரை இருந்துச்சு. அந்த குதிரைக்கு கீழே தான் நம்மளுடைய கஜனன் மகாராஜ் படுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன், கஜனன் மகாராஜ் இவங்களுடைய ஒரு கோவில் மாதிரி இவங்க வந்து வச்சுருக்காங்கங்க. இவருடைய கஜனன் மகாராஜுடைய சரித்திரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் அந்த சரித்திரம் படித்தீங்கன்னா இந்த இடத்தோடைய இம்பார்ட்டன்ஸ், இந்த இடத்துக்கு பற்றியான கதை எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து வீடியோ காட்டுறோம், வீடியோவில் வந்து எல்லாமே சொல்ல முடியாதுன்றதுனால ஷார்ட்டாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கடுத்து மறுபடியும் ஆட்டோவில் நம்ம போகிறோம். ஆட்டோவில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கஜனன் மகாராஜ் ஷேகானில் இருந்த காலத்தில் அவர் வந்து இந்த கோவிலுக்கு போவாருங்க. இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா கஜனன் மகாராஜ் உடைய மெயின் டெம்பிளில் இருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. நீங்கள் ஆட்டோவில் காரர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலே ஆட்டோக்காரவங்க வந்து உங்களை எல்லா இடமுமே கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இந்த இடம்தான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோடைய கோவிலும் சிவனுடைய கோவிலும் இங்கே இருக்குங்க. விஷ்ணு சிவன் 2 பேர்த்தோடைய கோவில் ஸ்தலம் இந்த ஸ்தலங்க. இந்த ஸ்தலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஜனன் மகாராஜ் வந்து அடிக்கடி வருவாராம். ஷேகானில் அவர் இருக்கும்போதெல்லாம் அவர் இந்த கோவிலுக்கு வருவார். அதனால் இங்கே என்ன செஞ்சாங்கன்னா, சிவன் விஷ்ணு இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் கஜனன் மகாராஜுடைய திருவுருவ படத்தையும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே இங்கே பார்க்குறீங்க ஹனுமனுடைய மூர்த்தியும் இங்கே இருக்குங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பல விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா கஜனன் மகாராஜ் ஷேகானில் அவர் இங்கே இருக்கும்போதெல்லாம் இந்த கோவிலுக்கு வருவாராம். இந்த கோவிலுக்கு வந்து இந்த சிவனும் விஷ்ணுவும் இருக்கிற இந்த கோவிலில் வந்து அவர் உட்காந்துருப்பாராம். சிவனும் விஷ்ணுவும் இருக்கிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிது. அதில் ஒரு இடம் தான் இந்த இடம். இப்படி உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா கஜனன் மகாராஜுடைய திருவுருவ படம் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் கஜனன் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீமான் பூட்டி நாக்பூரில் பூட்டியோட வீட்டில் வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பூட்டி ஜென்ரேஷன் வந்து இன்னும் அவர் தங்கின அந்த வீட்டை வந்து பத்திரமா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கபர்தேயோடைய வீட்லேயும் நம்மளுடைய கஜனன் மகாராஜ் வந்து தங்கியிருக்காரு. முதல்ல பாபா கிட்ட அவங்க வர்றதுக்கு முன்னாடி கோபால்ராவ், மோகன்ராவ், ஸ்ரீமான் பூட்டி, அது மட்டும் இல்லாமல் கபர்தே இவங்கெல்லாம்
பாபா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்தோடைய குருநாதராக யார் இருந்தாங்கன்னா கஜனன் மகாராஜ் தான். ஷேகானில் இருக்கிற கஜனன் மகாராஜ் தான். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கஜனன் மகாராஜ் தான் என்னுடைய பிரதர் இருக்கார் ஷீர்டிக்கு, அவரை போய் பாரு, என்னோட பிரதர் வந்து ஷீர்டியில் இருக்கார், அவரை போய் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கஜனன் மகாராஜ் தான் அனுப்பிவிடுவார். அப்படி ஒரு 2 டைமண்ட்ஸை வந்து நம்ம பாபா கிட்ட அனுப்பினவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஜனன் மகாராஜ் தான். அது மட்டும் இல்லாமல் பாபாவே சொல்லியிருக்காரு என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கஜனன் மகாராஜும் சொல்லியிருக்காரு பாபா வந்து என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஸ்தலங்க. இப்போ நம்ம வந்து இந்த கோவிலை விட்டு வெளியே வரோம். வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு கோவில் இருக்குங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கோவில் கட்டியிருக்காங்க ஷேகானில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கோவில் நம்ம அப்போதே பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலும் ரொம்ப அருமையாக இருக்குது, அமைதியாக இருக்குங்க. இங்கேயும் ஆலமரம் இது எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் சன்னதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கஜனன் மகாராஜுடைய திருவுருவ படத்தை வந்து வச்சுருப்பாங்க. இந்த கோவில் வந்து இப்போ புதுசாக அவங்க வந்து கட்டியிருக்காங்க. அதனால் இந்த இடத்தையும் நாங்கள் வந்து வீடியோவில் காட்டுறோம். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா சாக்ஷாத் கணபதியோடைய சொரூபம் சொல்லுவாங்க, கணபதியோடைய அவதாரம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இவர் யார், என்ன, ஏன் நம்ம பாபா டிவோட்டி இவரை பற்றி படிக்கணும் அப்படி எல்லாமே ரீசன். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரித்திராமிருதம் இல்லாட்டினா கஜனன் மகாராஜுடைய சரித்திராமிருதம் படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புரிய வரும். ஏன் நம்ம வந்து கஜனன் மகாராஜை பற்றி ஷேகானுக்கு போய் இந்த இடத்த நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா பாபா வந்து அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு. பாபாவுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த ரினானு பந்தம், அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே சத்குரு, அவங்க 2 பேருமே சகோதரர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 டைமண்ட்ஸை வந்து கஜனன் மகாராஜ் அனுப்பியிருக்காரு. கஜனன் மகாராஜோடைய மகா சமாதி அடைகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து சொல்கிறாரு செப்டம்பர் 8, 1910 அப்போ வந்து என்னுடைய சகோதரர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் நமக்கு இது எல்லாமே முக்கியமானது. பாபாவுக்கு சகோதரர்னால் அப்போ நமக்கு யாருங்க? ஸோ அதனால் இங்கே நீங்கள் ஷேகான் கண்டிப்பாக வரணும். இங்கே அவருடைய ஒரு தாரக மந்திரம் இருக்குங்க. அது என்ன தாரக மந்திரம்னா கன் கன் கணாத்த போத்தே, கன் கன் கணாத்த போத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. கன் கன் கணாத்த போத்தே, கன் கன் கணாத்த போத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேகானில் அவரோட மெயின் கோவிலில் ஒரு யானையும் இருக்குங்க. இந்த யானையை பற்றியும் பல ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.